ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 25 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அப்ளைடு ஃபிசிக்ஸ் ஒரு எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட லாஸ்ட் மினிட் ஃபார்மர்ஸ்லாம் நான் காட்டிடுறேன். இது போக வந்து லாஸ்ட்டாக வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் இன்னும் ஒன்றுமே படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிக்கிறதே பாருங்க. கொஞ்சம் நான் சீக்கிரமாக போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஸ்டோக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஹூக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயின் பார்த்துக்கோங்க, பாய்சன்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியம், சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட் ஆசிலேஷனில் எஸ்கெச்எம் ஆக்சிலேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எஸ்கெச்எம் ரொம்ப முக்கியமான டைம் பீரியட் பார்த்துக்கோங்க. வேவ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. டார்க் வெரி இம்பார்ட்டன்ட். கப்பல் பர் யூனிட் டெஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேவ்ஸ் வெலாசிட்டி பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டிங் வேவ்ஸ் கண்டிஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டேஷனரி வேவ்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேடியேஷன் ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. எனர்ஜி ஆஃப் இஎம் வேவ்ஸ், இந்த இஎம் வேவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபோர்த் யூனிட்ல பிளாங்க்ஸ் எனர்ஜி ஈக்குவேஷன், த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்லாம் பார்த்துக்கோங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த், வெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. 15 யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு அப்ளைடு ஆப்டிக்ஸ், இன்சிடென்ட் கோஎஃபிஷியன்ட் ரிலேஷன், கிரிட்டிக்கல் ரொம்ப முக்கியமான ஒன்று. மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரிஞ்ச் வித்தும் லேசர் கண்டிஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. யங் மாடலஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் காம்ப்டன் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. எஸ்கெச்எம்ல வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டார்ஷனல் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கொஸ்டினில் கேட்கலாம். தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங் வேவ்ஸ், ஸ்டேஷனரி வேவ்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரேடியேஷன் ப்ரெஷர் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸ்வெல் வேவ் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் டைபோல் ஆண்டனா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேர்ட் யூனிட்டுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுங்க. ஃபோர்த் யூனிட் பொறுத்தவரை டனலிங் எஃபெக்ட், குவாண்டம் டனலிங்கும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 2 மார்க்ல கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேரியர் பென்ட்ரேஷன் அண்ட் குவாண்டம் டனலிங் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வேவ்ஸ் ஈக்குவேஷன் 3D பாக்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 1D பாக்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ 15 யூனிட் பொறுத்த வரைக்கும் ND-OAG லேசர், CO2 லேசர், ஏர்வேஜ். ஓவரால் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அதில் இருக்கிறதா நான் தூக்கிட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இது கடைசி நிமிஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.